10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Now we can learn about energy. So already the lesson topic உங்களுக்கு அந்த லெசனோட பேரே தெரியும். So work, energy, power. So நீங்கள் வந்து already வந்து you can learn about work, what is meant by work, what are the types of work, then work done by the variable force, work done by the constant force, the unit and the dimension formula for the work அப்படின்றத நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். The work அப்படின்றதோட next topic என்ன சார் அப்படின்னா energy. So the energy is nothing but the capacity to do work. அவ்வளோதான். The capacity to do work is called as the energy. ஒரு ஒர்க் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி நம்மளுக்கு தேவையோ அந்த கெப்பாசிட்டி டு டூ த ஒர்க், அந்த அவ்வளோதான். அந்த கெப்பாசிட்டி நீட் டு டூ த ஒர்க் விச் இஸ் நோன் பை த எனர்ஜி. ஒரு ஒர்க் செய்கிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ கெப்பாசிட்டி தேவைப்படுதோ அந்த கெப்பாசிட்டி தான் நம்ம வந்து எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த ஒர்க் அண்ட் எனர்ஜி போத் விச் ஆர் த சேம், ரெண்டுமே ஒன்று தான். ஒர்க் அப்படின்னாலும் எனர்ஜி அப்படின்னாலும் ரெண்டுமே ஒன்று தான். போத் இட் வில் ஹேவிங் த சேம் யூனிட்ஸ். த யூனிட் ஆஃப் ஒர்க் எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க், த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் டனுக்கு வந்து என்ன ஃபார்முலா பார்த்துருப்பீங்கன்னா எஃப்எஸ் காஸ் தீட்டா. ஸோ காஸ் தீட்டா ஸோ எப்போவுமே டிடன்ட் ஹேவிங் த நோ யூனிட். ஒய் பிகாஸ் ஆஃப் இப்போ காஸ் தீட்டா அப்படின்னா காஸ் 30 அப்படி காஸ் 45 காஸ் 60 அப்படின்னு போடுறப்ப 1/2 அப்படின்னு ஒரு நம்பர் தான் கிடைக்கும். காஸ் 60 அப்படின்னா 1/2. அப்போ 1/2 அப்படின்றது 0.5 ஒரு நம்பர், 1/2 அப்படின்றது ஒரு நம்பர். ஸோ மியர் நம்பர் ஹேஸ் நோ யூனிட். எப்போவுமே நம்பருக்கு வந்து என்ன கிடையாதுன்னா யூனிட் கிடையாது. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா ஆஃப் ஒர்க் டன் ஈக்குவல் டு எஃப்எஸ் காஸ் தீட்டாவில் காஸ் தீட்டா டிடன்ட் ஹேவிங் த எனி யூனிட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர்ஸையும் டிஸ்டன்ஸையும் எடுக்கிறேன். த யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆல்ரெடி நோ நியூட்டன், த யூனிட் ஆஃப் டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா மீட்டர். ஸோ அப்போ இந்த ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி அப்படின்னா இந்த யூனிட் ஆஃப் ஒர்க் விச் இஸ் ஈக்குவல் டு த யூனிட் ஆஃப் எனர்ஜி. இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஒர்க் வந்து எனக்கு என்ன சார்னா ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன் சேம் இந்த எஸ்ஐ யூனிட் ஆஃப் எனர்ஜி வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஜூல் ஆர் நியூட்டன் மீட்டர் அப்படின்னு சொல்கிறோம். போத் இட் வில் ஹேவிங் த சேம் டைமென்ஷன் ஃபார்முலா mL²T⁻². மாஸ் பவர் யூனிட்டி இஸ் நத்திங் பட் 1, தென் லென்த் பவர் 2, டைம் பவர் -2 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒர்க் அண்ட் எனர்ஜி இட் வில் ஹேவிங் த சேம் எஸ்ஐ யூனிட் அண்ட் த சேம் டைமென்ஷன் ஃபார்முலா. சப்போஸ் இஃப் யூ ஆர் டேக்கிங் த ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னு எனக்கு என்ன சார் அப்படின்னா யூ கேன் இமேஜின். ஸோ யூ கேன் டேக்கிங் எனி அதர் சிஸ்டம் which is didn't contact with the any other system. எந்த ஒரு சிஸ்டத்தோடையுமே கான்டாக்டில் இருக்கக்கூடாது. இப்போ நான் இருக்கேன் அப்படின்னா நம்ம ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் அப்படின்னா நம்ம யாரையுமே டச் பண்ணாதப்ப நம்ம வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம். ஸோ ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுக்கிறப்ப த டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். எப்போவுமே ஃபார் ஐசோலேட்டட் சிஸ்டம் டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுக்கிறப்ப இப்போ நம்ம ஒரு பாடி எடுக்கிறோம், ஒரு சைக்கிள் எடுக்கிறோம் அப்படின்னா இப்போ நம்மளோட பாடியில் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கோ அந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி கான்ஸ்டன்ட். இந்த அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எப்போ சார் எனக்கு டிஸப்பியேட் ஆகும், டிஸப்பியேட் அப்படின்றத மறைஞ்சு போகிறது. எப்போ சார் எனக்கு வந்து டிஸப்பியர் ஆகும், எப்போ சார் கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா டிஸப்பியர் ஆகாது, இட் கேன் பி கன்வெர்ட்டட். அவ்வளோதான். நீங்கள் வந்து அக்கார்டிங் டு த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதான் நம்ம கீழே கொடுத்துருக்கோம். த எனர்ஜி கேனாட் பி கிரியேட்டட் ஆர் டெஸ்ட்ராய்டு. ஸோ பட் த ஒன் டைப் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்ட்டட் இன்டு அனதர் ஃபார்ம். இதோ திஸ் இஸ் காமன்லி நோன் அஸ் த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு சிஸ்டத்தில் how much of amount of energy we are having in the one system, it cannot be created nor destroyed. So you didn't create the energy, you didn't destroy the energy, but the one type of energy is converted into another type of energy. So suppose if you are eating the food, நீங்கள் வந்து சாப்பிட்றீங்க. ஸோ நீங்கள் eating the foodல இருந்து the calories நீங்கள் வந்து ஓடுறீங்க ஓடியாறீங்க. ஸோ ஃபுட் வந்து பர்ன் ஆகுது. அந்த வந்து ஓடுறதுக்கும் ஓடியாறதுக்கும் அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா கிரியேட் ஆகுது. சப்போஸ் நீங்கள் ஆஃப்டர் யூ ஆர் ஈட்டிங் த ஃபுட் யூ ஆர் கம்ப்ளீட், நீங்கள் வந்து அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிச்ச வாட்டி யூ ஆர் ஹேவிங் த சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. இந்த சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி விச் இஸ் யூஸ்டு டு இன் அனதர் ஃபார்ம். இதுக்கு நீங்கள் ஒரு ஒர்க் டன் பண்ணுறீங்க, டூ த ஒர்க்காக இருக்கலாம், ஒரு சைக்கிள் பண்ணுறீங்க, சைக்கிளிங்காக இருக்கலாம், ஒரு பைக் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு கிக்கர் போடுறீங்க, கிக்கராக இருக்கலாம். ஸோ the amount of energy in your body it can be converted into another form. ஸோ அது வந்து இன்னொரு ஃபார்மாக தான் கன்வெர்ட் ஆகுமே தவிர இட் கேனாட் பி டெஸ்ட்ராய்டு. அது வந்து உங்களுக்கு என்ன ஆகாது அப்படின்னா டெஸ்ட்ராய் ஆகாது. அதான் அவங்க சொல்கிறாங்க ஃபார் ஐசோலேட்டட் சிஸ்டம் இஃப் யூ ஆர் டேக்கிங் ஃபார் த ஐசோலேட்டட் சிஸ்டம் த டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ ஹவு வி ஆர் டெஸ்ட்ராயிங் த எனர்ஜி அப்படின்னா இட் கேனாட் பி டன். அது வந்து நம்மளால் முடியவே முடியாது.
If you are taking the isolated system, the total energy is constant. If you want to convert the total energy into another form, you are doing some work. அவ்வளோதான், you are going to do some work. நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறப்ப the how much of energy you are having, அந்த எனர்ஜி வந்து இன்னொரு ஃபார்மாக மாறிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ரெஸ்ட்டில் இருக்கீங்க, you are having the some amount of energy, you go for the cycling. அப்போ the amount of energy how much you are having is converted into mechanical energy. ஸோ மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னா பை சைக்கிளிங்க்கு நீங்கள் பெடல் பண்ணுறதுக்கு யூ ஆர் கிவிங் சம் எனர்ஜி, நீங்கள் ஒரு எனர்ஜி கொடுக்குறீங்க. ஸோ அதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ வந்து எனக்கு என்னென்னா ஒரு எனர்ஜி இருக்குது அப்படின்னா அந்த எனர்ஜி வந்து க்ரியேட் பண்ணவும் முடியாது, டெஸ்ட்ராய் பண்ணவும் முடியாது. இது வந்து இந்த வேர்ல்டில் எல்லாமே and one type of energy is converted into another type of energy, அதான் நம்ம மாற்ற முடியும். ஸோ இதுதான் நம்ம காமன்லி என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா law of conservation of energy அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் எனக்கு என்ன சார் அப்படின்னா இந்த எனர்ஜியோட டைப்பில் நம்மளுக்கு நிறைய டைப் இருக்குது. மெக்கானிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம லெசனில் இட் ஹேவிங் த 2 types. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ நம்மளுக்கு நார்மலாக ப்ரிலிமினரியாக நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி. தென் செகண்ட் ஒன் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இஸ் நத்திங் பட் the amount of energy which is need to move the object. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூமெண்ட்டில் இருக்கிறப்ப while the processing of movement, அவ்வளோதான். ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு மூமெண்ட் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் இருக்கிறப்ப நம்மகிட்ட இருக்கிறது வந்து கைனடிக் எனர்ஜி. ஸோ இஃப் யூ ஆர் இந்த ரெஸ்ட் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிறது வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ நம்மளுக்கு நார்மலாகவே எத்தனை டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குது அப்படின்னா 2 types ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து கைனடிக் எனர்ஜி, செகண்ட் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படின்றது நம்மளுக்கு என்ன சார் அப்படின்னா ஒயில் மூவிங்கில் இருக்கிறப்ப நம்மகிட்ட இருக்கிறது கைனடிக் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒயில் யூ ஆர் இந்த ரெஸ்ட் ஒரு இடத்துல ஸ்டேபிள் ஆகிறப்ப நம்மகிட்ட இருக்கிறது வந்து பொட்டன்ஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ த டெஃபினேஷன் ஆஃப் கைனடிக் எனர்ஜி, ஸோ சி இந்த போர்ட் த எனர்ஜி பொசஸ்ட் பை எ பாடி டியூ டு இட்ஸ் மோஷன் இஸ் கால்ட் கைனடிக் எனர்ஜி. ஸோ சிம்பிளி ஒரு மோஷனில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து ஒரு மூவிங்கில் இருக்கிறப்ப சப்போஸ் இஃப் யூ ஆர் இந்த ரெஸ்ட் மீன்ஸ் யூ ஆர் ஹேவிங் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. சப்போஸ் இஃப் யூ ஆர் இந்த மோஷன் நீங்கள் வந்து ஓடிட்டு இருக்கிறீங்க, ஓடியாந்துட்டு இருக்கிறீங்க, யூ ஆர் டூயிங் த எனி ஒர்க் அப்படின்னா ஸோ அதர் தென் த ரெஸ்ட், அவ்வளோதான். த பொசிஷன் அதர் தென் த ரெஸ்ட், அவ்வளோதான். சரிங்களா? அப்போ அதர் தென் த ரெஸ்ட்டில் இருக்கிற எல்லா டைமும் இருக்கிற எனர்ஜிக்கு பேர் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ கைனடிக் எனர்ஜியோட டெஃபினேஷன் பார்த்திங்க அப்படின்னா த எனர்ஜி பொசஸ்டு பை த பாடி டியூ டு இட்ஸ் மோஷன் இஸ் கால்டு கைனடிக் எனர்ஜி. த எனர்ஜி பொசஸ்டு பை த பாடி விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன். ஸோ விர்ச்சு அப்படின்றது எனக்கு என்ன சொன்னால் ஒரு இமேஜினேஷன், அவ்வளோதான். ஸோ விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன் இஸ் கால்ட் அஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்போ நம்ம ஓடுறப்ப நம்ம மூவ்மெண்ட்டில் இருக்கிறப்ப நம்மகிட்ட இருக்கிறது வந்து கைனடிக் எனர்ஜி, நம்ம ரெஸ்ட்டில் இருக்கிறப்ப நம்மகிட்ட இருக்கிறது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா potential energy. Then what is the unit of kinetic energy? What is the unit of potential energy அப்படின்னா it is the part of the energy. Kinetic energy or potential energy which is nothing but it is the part of the energy. So அப்போ எனக்கு என்னன்னா இந்த ஒர்க்கோட யூனிட் which is equal to energy, எனர்ஜியோட பார்ட்டு தான் kinetic energy potential energy. அப்போ kinetic energy potential energyயோட யூனிட்டும் எனர்ஜியோட யூனிட்டும் ரெண்டும் சேம் தான். Why? Because of இது வந்து ஒரு பார்ட்டு தான். நீங்கள் வந்து kinetic energy வேறு கைனடிக் வேறு அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. எனர்ஜியோட சப்டிவிஷன் தான் கைனடிக், பொட்டன்ஷியல், மெக்கானிக்கல் எனர்ஜி, லைட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி. ஸோ வி ஹேவிங் த லாட் ஆஃப் எனர்ஜிஸ். நம்மளுக்கு நிறையா டைப் ஆஃப் எனர்ஜி இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வந்து 2 டைப் எனர்ஜி தான் நம்ம வந்து இங்கே பார்க்குறோம். கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கைனடிக் எனர்ஜி அப்படின்றது த எனர்ஜி பொசஸ்டு பை த பாடி டியூ டு இட்ஸ் மோஷன் இஸ் கால்டு கைனடிக் எனர்ஜி. த எனர்ஜி பொசஸ்டு பை த பாடி டியூ டு இட்ஸ் மோஷன் இஸ் கால்டு கைனடிக் எனர்ஜி. த எனர்ஜி பொசஸ்டு பை த பாடி பை விர்ச்சு ஆஃப் இட்ஸ் பொசிஷன் இஸ் கால்ட் அஸ் த பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ரைட். இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா கைனடிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியில் நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து பல இதெல்லாம் வந்து ஹேவிங் த லாட் ஆஃப் யூனிட்ஸ், எஸ்ஏ சிஸ்டம், சிஜிஎஸ் சிஸ்டம், எஃபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ நம்ம இந்த யூனிட் ஆஃப் எனர்ஜி காமன்லி நோன் அஸ் த ஜூல், அவ்வளோதான். நம்ம ஜூல் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அந்த யூனிட் ஆஃப் எனர்ஜி. ஸோ இன்னொரு ஃபார்ம் இருக்குது, நம்மளுக்கு நிறையா ஃபார்ம்ஸ் இருக்குது. அதாவது வந்து எனர்ஜியோட டைப்ஸு, எனர்ஜியோட ஃபார்ம்ஸ் வந்து நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த யூனிட் ஆஃப் எனர்ஜி வந்து சிஜிஎஸ்எஸ்ல ERG 1 ERG அப்படின்னு சொல்லுவாங்க. 1 ERG which is equal to 10 power of minus 7 joule. So these are the 4 terms very important to the NEET or 1 mark portion வரப்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது. CGSSல the unit of energy ERG 1 ERG அப்படின்றது which is equal to 10 power of minus 7 joule. Then 1 electron volt. So இதெல்லாம் பார்ப்போம் பின்னால். 1 electron volt. So 1 electron volt அப்படின்றது which is equal to 1.6 into 10 power of minus 19 joule. இது வந்து 1 calorie. ஸோ இது ஆல்ரெடி நோ 1 calorie is equal to 4.186 joule அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ காமனாக நம்ம சொல்கிறோம் என் இட்லி ஹேவிங் த 4 calories ஆர் 40 calories அப்படின்னு நம்ம சொல்கிறப்ப இது நம்ம யூஸ் பண்ணுறது தான். ஸோ இது வந்து 1 kilowatt hours equal to 3.6 into 10 power of 6 joule.
So 1 kilowatt hour is equal to 3.6, not 36, 3.6 into 10 power of 6 joule அப்படின்னு நம்ம சொல்கிறோம். Then 1 ERG அப்படின்றது இந்த unit of energy while we are writing in the CGS system. So 10 power minus 7 joule அப்படின்னு சொல்கிறோம். 1 electron volt is equal to 1.6 into 10 power minus 19 joule. Then 1 calorie is equal to 4.186 joule அப்படின்னு சொல்கிறோம். 1 kilowatt hour is equal to 3.6 into 10 power of 6 joule அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ரைட். Then now we can learn about the work kinetic energy theorem. So this is the very important questions, 3 mark or 5 mark உங்களுக்கு வந்து ரொம்ப important. Work kinetic energy theorem அப்படின்னு நம்ம சொல்றோம். So what is the relation between the work and kinetic energy? So both it will இது வந்து ரெண்டுமே ஈக்குவல் தான். இருந்தாலும் இந்த ரிலேஷன் ஒரு பிரைமரி ஃபார்முலா நம்மளுக்கு தேவை இல்லையா? ஸோ அதனால் we can derive work kinetic energy theorem. So the work done by the constant force you already know, W is equal to F into S. So இது வந்து force, இது வந்து displacement, both it having the vector quantity, but work done அப்படின்றது எனக்கு என்ன அப்படின்னா ஸ்கேலார். நல்லா நம்ம வச்சுங்க, ஒர்க் அப்படின்றது ஸ்கேலார். அப்போ ஒர்க் அப்படின்றது ஸ்கேலார் அப்படின்னா எனர்ஜி எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸ்கேலார் குவான்டிட்டி தான். ஸோ அப்போ வந்து ஒர்க் டன் பை த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ்க்கு எனக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா W is equal to F into S. Force and displacement are in the vector, but work in the scalar. When we are multiplying the two vectors, but the resultant is the scalar, means we can use cos theta. Alla nabagam vechukona, if we are going to multiply the two vectors, the multiplication of the resultant is scalar, means we can use cos theta. அப்போ நான் எஃப்ன்றது ஒரு வெக்டார், ஃபோர்ஸ் ஒரு வெக்டார், டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒரு வெக்டார், இந்த ரெண்டையும் நான் மல்டிப்ளை பண்ணுறப்ப வர ஆன்சர் வந்து ஒர்க் டன் விச் இஸ் அ ஸ்கேலார். ஸோ வி கேன் யூஸ் டாட். அப்போ நீங்கள் நடுவில் எந்த யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா டாட் போட்டுக்கணும், எஃப் இன்ட்டு எஸ். அப்போ எஃப் இன்ட்டு எஸ்னால் இங்கே வந்து என்ன போட்டுக்கணும் அப்படின்னா காஸ் தீட்டா போட்டுக்கணும். சரி, ரைட்டுங்களா? சரி, ரைட். சப்போஸ் ஒர்க் டன் பை த கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் அப்படின்றது ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர் த சேம் டைரக்ஷன். So same direction is nothing but parallel to each other. So parallel to each other அப்படின்னா எனக்கு theta is equal to எத்தனை டிகிரி சார் அப்படின்னா 0 டிகிரி. ஸோ அப்போ theta is equal to 0 டிகிரினா cos 0 வந்து எனக்கு என்ன சார் ஆகிரும் அப்படின்னா, அப்போ ஃபார்முலா வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா W is equal to எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா F into S அப்படின்னு எனக்கு வந்துடும். ஸோ W is equal to F into S அப்படின்னு வந்துடும். Then you already know நியூட்டன்ஸோட செகண்ட் லா, ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு எனக்கு என்ன சார் அப்படின்னா ஆக்சலரேஷன். ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் எஃப் ஈக்குவல் டு எம் இன்ட்டு ஏ. ஸோ இது வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். V square is equal to U square plus 2AS. V square is equal to U square plus 2AS. Then V is nothing but final velocity of the object. U is nothing but initial velocity of the object. Then 2 into acceleration and displacement. So 2 into acceleration S அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ திஸ் இஸ் த காமன் ரிலேஷன் while the object having the initial and final velocity and acceleration and displacement அப்படின்னா if இந்த 4 டேட்டாவில் ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா we can use this formula. இது வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லையும் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரி, ரைட். ஃப்ரம் திஸ் we can calculate the acceleration. அப்போ இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. V square is the final velocity, U square is the initial velocity. இந்த ப்ளஸ் U square இருந்தால் வந்தால் மைனஸ் ஆயிரும். அப்போ V square minus U square is equal to 2 into AS. If you want to calculate the acceleration, then A is equal to எனக்கு என்ன சார் வரும் அப்படின்னா அந்த 2S இருந்தால் வந்துடும். அப்போ A is equal to V square minus U square by 2S அப்படின்னு எனக்கு வந்துடும். ஸோ this is the formula for finding the acceleration. Those objects will having the initial and final velocity and displacement. ஸோ இங்கே வந்து work done is equal to F into S. இது வந்து காமன் ஃபார்முலா we can use. This is the formula for finding the work done. இது வந்து ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் அப்படின்றது நியூட்டன்ஸோட செகண்ட் லா. இங்கே வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இப்போ ஒர்க் டன் இஸ் ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு எஸ்ஸில் இது ஈக்குவேஷன் ஒன்றுனா இன்ஸ்டெட் ஆஃப் எஃப்க்கு பதிலாக எம் இன்ட்டு ஏ இன்ட்டு ஏவுக்கு பதிலாக வி ஸ்கொயர் மைனஸ் யூ ஸ்கொயர் பை 2s நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே நீங்கள் போடுறப்ப ஈக்குவேஷன் 3 and 2 வி ஆர் சப்ஸ்டியூட்டிங் இன் 1. இதில் வந்து நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப W is equal to இன்ஸ்டெட் ஆஃப் ஃபோர்ஸுக்கு பதிலாக மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனா, ஸோ மாஸ் into acceleration. Instead of acceleration, so V square minus U square by 2S into S. நல்லா நம்ம வச்சுக்கணும். W is equal to F into S. Instead of F க்கு பதிலாக mass into acceleration. So அப்போ work done is equal to instead of force க்கு பதிலாக mass. அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா instead of acceleration க்கு பதிலாக எனக்கு என்ன சார்னா V square minus U square by 2S into எனக்கு என்ன சார் அப்படின்னா ஒரு டிஸ்டன்ஸ் இந்த S என்ன சார் ஆயிரும் அப்படின்னா கேன்சல் ஆயிரும்.
then m into the whole bracket of v square minus u square by 2 அப்படின்னு வரும். then v square minus u square by 2 அப்படின்றது ரெண்டு அந்த 2 அப்படின்றது காமன் ஃபார் v and u. ஸோ அப்போ வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறப்ப ஒர்க் டன் ஈக்குவல் டு 1/2 m v ஸ்கொயர் m into v ஸ்கொயர் மைனஸ் 1/2 m u ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த வெலாசிட்டி. இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. இது வந்து இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஹவு இட் இஸ் செட் டு பி இனிஷியல் கைனடிக் எனர்ஜி ஆர் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி மீன்ஸ் v இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ இந்த எனர்ஜி இது வந்து v இஸ் த ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ அப்போ இது ஃபைனல் வெலாசிட்டியாக இருக்கிறதுனால இந்த எனர்ஜி பிலாங்ஸ் டு த ஃபைனல் வெலாசிட்டி இஸ் செட் டு பி ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. u is the initial velocity. ஸோ அப்போ u அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி. அப்போ அதோடு இருக்கக்கூடிய கைனடிக் எனர்ஜி எனக்கு என்ன சார் அப்படின்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி, இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அப்போ இது வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, இது வந்து எனக்கு என்ன சார்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. தென் ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு final kinetic energy minus initial kinetic energy is nothing but change in kinetic energy. So how much of kinetic energy initially I am having. So how much of kinetic energy finally I am having the difference which is equal to work done அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ the difference of final kinetic energy and initial kinetic energy which is equal to change in kinetic energy அப்படின்னு நம்ம சொல்கிறோம். then work done is equal to change in kinetic energy. அப்போ இதுலேருந்து நம்மளுக்கு என்ன சார் ஃபார்முலா தெரியுது அப்படின்னா the formula for kinetic energy of m square. then of m squareல of is the அது வந்து மேயர் நம்பர், m அப்படின்றது எனக்கு என்ன சார்னா மாஸ், v is the velocity. Suppose if you want to calculate the final velocity we can use of m square. Suppose if you are going to calculate the initial velocity we can use of mu square. So however either it will be the final velocity or initial velocity. Generally you can calculate the kinetic energy of the any object means we can use this formula. Ke is equal to half me square. Ke is equal to half me square அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். இப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா இது வந்து கைனடிக் எனர்ஜிக்கு உண்டான ஃபார்முலா. சப்போஸ் இந்த ஈக்குவேஷனில் ஒர்க் டன் நல்லா ஞாபகம் வச்சுங்க, ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஒர்க் டன் நாட் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, ஒர்க் டன் நாட் ஈக்குவல் டு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, பட் ஒர்க் டன் விச் இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. அதான் திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. Suppose or similar if you are taking the any object, suppose if you are taking the any object initially at rest அப்படினா, so initially at rest அப்படினா u is the 0 because initial velocity is the 0. அப்போ the work done which is equal to half me square, அப்போ work done is equal to final kinetic energy அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, ஜென்ரல் ஃபார்முலா தான் நம்ம சொல்லணும். ஸோ சப்போஸ் நீங்கள் எடுக்கிறப்ப நீங்கள் வந்து எப்போவுமே ஒர்க் டன் அப்படின்றது நாட் ஈக்குவல் டு இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, நாட் ஈக்குவல் டு ஃபைனல் கைனடிக் எனர்ஜி. ஒர்க் டன் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. இது ரெண்டாவது கண்டிஷன் என்னென்னா, சப்போஸ் let us consider any object it will from the start from rest அப்படின்னா initial velocity is 0. ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0 அப்படின்னா ஆஃப் எம்இ ஸ்கொயர் வந்து இந்த டேர்ம் u ஸ்கொயர் இஸ் 0, அப்போ இது வந்து 0 ஆயிரும். அப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு ஆஃப் எம்இ ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். ஸோ அப்போ ஜென்ரல் ஃபார்முலா ஃபார் கைனடிக் எனர்ஜி, ஏன்னா ஒர்க்குக்கும் ஒர்க் கைனடிக் வந்து ஆஃப் எம்இ ஸ்கொயர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சப்போஸ் இந்த ரிலேஷனில் ஒர்க்கு வந்து பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இன்க்ரீசஸ். அப்போ கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகுச்சு அப்படின்னா ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் இஸ் பாசிட்டிவ் அப்படின்னு அர்த்தம். இது வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா கைனடிக் எனர்ஜி வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவில் இருந்துச்சு அப்படின்னா கைனடிக் எனர்ஜி வந்து எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். கைனடிக் எனர்ஜி வந்து டிக்ரீஸ் ஆகும். சப்போஸ் நோ ஒர்க் அப்படின்னா எனக்கு என்ன சார் அப்படின்னா நோ ஒர்க் அப்படின்னா நோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, விச் மீன்ஸ் பாடி மூவ்ஸ் இன் த கான்ஸ்டன்ட் ஸ்பீட். அப்போ கான்ஸ்டன்ட் ஸ்பீடில் மூவ் ஆகிறப்ப வெலாசிட்டி வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னா ஸ்பீடு கான்ஸ்டன்ட்னா ஆக்சலரேஷன் வந்து 0. ஸோ ஆக்சலரேஷன் வந்து 0 ஆயிரும். ஸோ அப்போ வந்து இட்ஸ் மாஸ் ஆல்சோ கான்ஸ்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுங்க. அப்போ நோ ஒர்க் அப்படின்னா நோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. ஸோ நோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா இட் வில் ரிமைன்ஸ் இன் த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் வைல் த ஆப்ஜெக்ட் மூவிங் இன் த கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இட்ஸ் மாஸ் இஸ் கான்ஸ்டன்ட். ஒய்? பிகாஸ் ஆஃப் பை ஃபிசிக்ஸ் ரிலேஷன் மாஸ் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இஃப் யூ ஆர் ரைசிங் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் மாஸ் வில் பி இன்க்ரீசஸ். நீங்கள் வந்து சப்போஸ் ஒரு சின்ன சாப்பீஸ் எடுக்கிறீங்க, நீங்கள் வந்து த்ரோ பண்ணுறப்ப எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா அதோட வெலாசிட்டி கம்மி. ஸோ மெதுவாக த்ரோ பண்ணுறீங்க, ஸ்லோவாக தூக்கி போடுறீங்க, அவங்க மேலே படுறப்ப அவங்க வந்து டிடன்ட் ஃபீல் த எனி பெயின். ஒய்? பிகாஸ் ஆஃப் அதோட மாஸ் கம்மி, வெலாசிட்டியும் கம்மி. அதே சாக் பீஸை இழுத்து வேகமாக அடிச்சிங்க அப்படின்னா
considerably mass will be increases. அந்த சாக் பீஸ் போய் அவங்க மேலே இழுத்து வேகமாக அடிக்கிறப்போ ஒரு பெரிய ஒரு ஸ்டோன் பட்ட மாதிரி ஒரு பெயின் இருக்கும். ஒய் பிகாஸ் ஆஃப் ஏன் சார் அப்படின்னா அதே சாக் பீஸ் தான் ரெண்டு கேஸ்லையுமே. ஃபஸ்ட்டு வந்து யூ ஆர் கிவிங் த மினிமம் வெலாசிட்டி, இன் செகண்ட் கேஸ் யூ ஆர் அப்ளைங் த மேக்ஸிமம் வெலாசிட்டி. உங்களால் எவ்வளோ பாசிபிளாக இருக்கோ அவ்வளோ வெலாசிட்டி நீங்கள் வந்து என்ன சார் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறீங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா இஃப் யூ ஆர் ரைசிங் த வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் மாஸ் வில் பி இன்க்ரீசஸ். ஹியர் நோ ஒர்க் நோ சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் மூவிங் இன் த கான்ஸ்டன்ட் ஸ்பீட், வெதர் த ஸ்பீட் cannot be increases not decreases, so that அதோட வெலாசிட்டி வந்து எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால அதோட மாஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சப்போஸ் இஃப் யூ ஆர் ரைசிங் த வெலாசிட்டி ஆர் டிக்ரீசிங் த வெலாசிட்டி மீன்ஸ் மாஸ் வில் பி சேஞ்சஸ், தென் மாஸ் வில் பி டிக்ரீசஸ் ஆர் மாஸ் வில் பி எனக்கு என்ன சார் ஆகும் அப்படின்னா இன்க்ரீசஸ் ஆகும், ரைட். தென் finally we can calculate the what is the relation between the momentum and kinetic energy. So it is the relation between the momentum and kinetic energy. So அப்போ வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா P is the momentum, KE அப்படின்றது kinetic energy. Then இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா then what is the relation between the work kinetic energy and theorem பார்த்தோம். Then finally we can calculate the relation between the momentum and kinetic energy. I hope you already know this is the formula for the momentum. P vector is equal to m into V vector. Momentum is the vector quantity whereas the mass is the scalar. V vector is the V vector அப்படின்றது எனக்கு என்ன சார் அப்படின்னா வெக்டார் குவான்டிட்டி. ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் த மொமெண்டம் ஆஃப் த எனி ஆப்ஜெக்ட். ஸோ திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எனி ஆப்ஜெக்ட். Ke is equal to half me square. Simply then we can இதை வந்து செப்பரேட் பண்ணுறோம் 1/2 m into V வந்து வெலாசிட்டி, m வந்து ஸ்கேலர், சாரி V வந்து வெலாசிட்டி வெக்டார் குவான்டிட்டி, m is the scalar. ஸோ இந்த V வெக்டாரை we have divided into two components, V vector and V vector. ஏன்னா அங்கே V ஸ்கொயர்னு இருக்குல்ல, அதை V vector dot V vectorனு நான் பிரிக்கிறேன். Then kinetic energy is equal to இப்போ இந்த ஈக்குவேஷனை மேலே இங்கேயும் எம்மால் மல்டிப்ளை பண்ணுங்கள். சப்போஸ் இங்கே வந்து டினாமினேட்டரில் ஆல்ரெடி we are having the m, when multiplying with the m into m எனக்கு என்ன சார்னா m ஸ்கொயர் into V vector dot V vector by எனக்கு 2m. இது வந்து நியூமரேட்டர், இங்கே வந்து டினாமினேட்டரில் வந்து ஒரு m இருக்கும், நியூமரேட்டரில் வந்து ஒரு m இருக்கும். ஸோ அப்போ மேலே இங்கேயும் எம்மால் மல்டிப்ளை பண்ணுங்கள், மேலே m ஸ்கொயர் வந்துடும், கீழே வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா 2m அப்படின்னு எனக்கு வந்துடும். அப்போ m ஸ்கொயர் into V vector dot V vector by எனக்கு என்ன சார் அப்படின்னா 2m அப்படின்னு வரும். இது இந்த m ஸ்கொயர் இந்த டேர்ம் எப்படி சார் மாற்றுறோம் அப்படின்னா then kinetic energy is equal to mv vector dot mv vector. You already know m dot v vector which is equal to momentum. ஸோ அப்போ mv vector is equal to இங்கே ஒரு momentum வந்துடும், இங்கே ஒரு momentum வந்துடும். அப்போ p vector dot p vector by 2m. Here p vector is nothing but momentum அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி ரைட். இப்போ எனக்கு என்ன சார் அப்படின்னா இதை மல்டிப்ளை பண்ணுறப்ப கேசி கைனடிக் எனர்ஜி is equal to p square by 2m அப்படின்னு வரும். ஸோ இப்போ இந்த டேர்ம் இந்தாண்ட கொண்டு வந்தீங்கன்னா 2m into கைனடிக் எனர்ஜி. அப்போ p is equal to root of எனக்கு என்ன சார் அப்படின்னா 2me அப்படின்னு வந்துடும். ஸோ திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம். இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். கைனடிக் எனர்ஜி is equal to p square by 2m ஆர் p is equal to எனக்கு என்ன சார் அப்படின்னா root of 2me அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன்லேருந்து from mass and energy கொடுத்துட்டாங்கன்னா we can calculate the momentum, but from the mass and energy value the magnitude of the momentum only calculated. magnitude மட்டும் தான் calculate பண்ண முடியும், ஆனால் direction calculate பண்ண முடியாது. அதான் சொல்லியிருக்கேன், from mass and energy the magnitude of the momentum can be calculated, not calculate the direction of the momentum. Why? Because of mass and energy is the scalar. அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இது வந்து மாஸ் அண்ட் எனர்ஜி வந்து எனக்கு என்ன சார் அப்படின்னா ஸ்கேலார். இதுலேருந்து நம்ம மொமெண்டத்தோட மேக்னிடியூடு தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மொமெண்டத்தோட டைரெக்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்போ இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. கைனடிக் எனர்ஜி is equal to p square by 2m or p is equal to 2me அப்படின்னு நம்ம சொல்கிறோம். திஸ் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் த மொமெண்டம் அண்ட் கைனடிக் எனர்ஜி. சப்போஸ் இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எனி ஆப்ஜெக்ட் we can use two formula. ஒன்று கைனடிக் எனர்ஜி is equal to half me ஸ்கொயர்னு போடலாம், இல்லைனா p square by 2mனு போடலாம். ஸோ அப்போ வந்து half me ஸ்கொயர்னு போட்டாலும் சரி p square by 2m போட்டாலும் சரி ரெண்டுமே ஈக்குவல் தான்.